الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எனக்கு சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது சத்திய ஏகத்துவ கொள்கை ஒன்று மட்டும்தான். இந்த உலகத்தையே நாம் மறுமையின் வேதனைக்கு ஈடாக அல்லாஹ்விடம் கொடுப்பதற்கு முன் வந்தாலும், இந்த உலகம் அளவிற்கு தங்கத்தை நாம் அல்லாஹ்விடம் கொடுத்து நரக வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுமாறு நாம் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்தாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்போ மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த ஏகத்துவ கொள்கை மட்டும்தான், தௌஹீத் கொள்கை மட்டும்தான். நாம் எந்த அளவிற்கு தௌஹீதை புரிந்து நாம் மரணிக்கும் பொழுது அந்த ஏகத்துவ கொள்கையிலே நாம் மரணிக்கின்றோமோ, அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான். நரகத்திலேயே மிக குறைந்தபட்ச வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அடியான் கொண்டு வரப்பட்டு அந்த அடியானிடம் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, இந்த பூமி முழுவதற்கும் உனக்கு ஏதாவது சொந்தமாக இருந்து அதை இந்த நரக வேதனைக்கு ஈடாக கொடுத்து இந்த நரகத்திலிருந்தும் நீ வெளியேறுவதற்கு ஆசைப்படுவாய் அல்லவா? உனக்கு பூமி முழுவதும் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் இந்த நரக வேதனைக்கு பகரமாக அதை நீ ஈடாக கொடுத்து விடுவாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அடியான் சொல்வான், இறைவா, நான் பூமி முழுவதையும் தந்துவிட்டு நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு தான் நான் நினைப்பேன் என்று அந்த அடியான் கூறுவான். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், என்னுடைய அடியானே, நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் உன்னிடம் பூமி நிறைய தங்கத்தை கேட்கவில்லை, நான் செல்வத்தை கேட்கவில்லை. நான் உன்னிடம் கேட்டதெல்லாம் நீ எனக்கு இணை கற்பித்து விடக்கூடாது என்பதை மட்டும்தான் நான் கேட்டேன். ஆனால் ஃபஅபைத இல்ல ஷிர்க், நீ அந்த இணை வைக்கின்ற பாவத்தை தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். நாம மறுமை நாளில் ஏகத்துவ கொள்கையில், இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழாமல் அல்லாஹ்விடம் சென்று நாம் எதை ஈடாக கொடுத்தாலும் நிரந்தரமான நரகத்திலிருந்து நம்மை நாம் ஒருபோதும் காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் ஒருவன் இந்த தௌஹீத் கொள்கையை, சத்திய கொள்கையை சரியாக விளங்கி பின்பற்றி வாழ்ந்து மரணித்திருந்தான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணையினால் நிச்சயமாக அவன் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு ஆதம் லவ் அத்தைதனி பி குராபில் அர்லி ஹதாயா, மனிதனே, நீ பூமி அளவிற்கு பாவம் செய்துவிட்டு என்னிடத்தில் வருகின்றாய், வலா துஷ்ரிக் பி ஷையா சும்ம லகீதனி வலா துஷ்ரிக் பி ஷையா,
நீ எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் நீ பூமி நிரம்பும் அளவிற்கு பாவத்தை செய்து என்னை வந்து சந்தித்தாலும் லகீதுக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வந்து உன்னை சந்திப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஏகத்துவ கொள்கையில் சத்திய கொள்கையில் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் பூமி நிரம்ப நாம் பாவத்தை செய்திருந்தால் கூட ஒரு மூமின் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ஒருவேளை ஒருவன் ஷைத்தானிய சதிவலையில் விழுந்து அவன் பூமி அளவிற்கு பாவம் செய்திருந்தால் கூட அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொடுத்து அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டும் காப்பாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தௌஹீதுக்கும் ஷிர்கிற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்பது மிக தெளிவான ஒரு வித்தியாசமாகும். அதே நேரத்தில் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களில் ஏகத்துவத்தையும் இணை வைத்தலையும் நாம் மிக நுட்பமாக பிரித்து பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படும். இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லா கிறிஸ்தவ மக்களும் நேசிக்கிறார்கள். நாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் இந்த இரண்டு நேசங்களில் நம்முடைய நம்பிக்கைப்படி எந்த நேசம் பயனளிக்கும்? நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக அதிகமாக நேசிப்பதினால் அவர்களுடைய நேசம் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா? நிச்சயமாக கொண்டு செல்லாது. என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் நேசிப்பது இணை வைப்பின் அடிப்படையில் அவர்கள் நேசிக்கிறார்கள். நேசிப்பது உண்மைதான், அதில் நாம் குறை சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிப்பதாக இருக்கட்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிப்பதாக இருக்கட்டும், நேசம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நேசம் அவர்களை மறுமையில் காப்பாற்றுமா என்று சொன்னால் நிச்சயமாக காப்பாற்றாது. என்ன காரணம்? அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கடவுளாக ஆக்கினார்கள். ஈசா நபியை கடவுளாக ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்றும் சொன்னார்கள், இறைவன் என்றும் ஆக்கிவிட்டார்கள். அப்ப அவர் எவ்வளவுதான் ஈசா நபியை நேசித்தாலும் அந்த நேசம் இணை வைப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட நேசமாக இருப்பதினால் அந்த நேசத்திற்கு அல்லாஹ்விடம் எந்த விதமான ஒரு பயனும் பிரயோஜனம் இருப்பதில்லை. அந்த நேசம் அவர்களை நிரந்தர நரகத்திலிருந்து காப்பாற்றவும் செய்யாது. அதுபோன்று தர்காவாதிகள் இருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் மகான்களை நேசிக்கிறோம், அவுலியாக்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மகான்களா அவுலியாக்களா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். உண்மையிலேயே அவர்கள் அவுலியாக்களாக இருந்தால், மகான்களாக இருந்தால் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று கூட சொல்கிறார்கள். மிக கடுமையாக அந்த நேசத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் சூஃபிகளை பார்க்கலாம், தரீகாவாதிகளை பார்க்கலாம், தர்காவாதிகளை பார்க்கலாம். அவர்கள் நபிகள் நாயகத்தை நேசிப்பதை அவருடைய வாய் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதை பார்க்கும் பொழுது ஆகா இப்படி ஒரு நேசமா, இப்படி ஒரு பாசமா என்றெல்லாம் வியக்கக்கூடிய வகையில் அவர்கள் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார்கள். நாகூர் பாட்டில் கூட ஒரு வார்த்தை சொல்வாரா இல்லையா? நபிகள் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு அவங்க நேசம் வச்சிருக்கிறாங்களாம். புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கால்பட்ட பூமியில உருண்டா புண்ணியம், நாங்க புரண்டா புண்ணியம். அப்ப ரசூல்லா கால்பட்ட பூமியில உருளுவதையே புண்ணியமா நினைத்தால் இவர்கள் நபிகள் நாயகத்தை எந்த அளவுக்கு நேசிப்பார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாய் வார்த்தைகள் வெளிப்படும். ஆனால் இந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தை ஒருவன் நேசிப்பதும் ஒருவன் நல்லடியார்களை நேசிப்பதும் அவர்களுக்கு பயன் தருமா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நேசம் பயன் தராது. எந்த நேசமாக இருந்தாலும் அது மார்க்க வரம்பிற்கு உட்பட்ட நேசமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில்
அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய துவாக்களை மௌலித் என்ற பெயரிலே நபிகள் நாயகத்திடம் செய்கிறார்கள், நபிகள் நாயகத்தை வணங்குகிறார்கள். அல்லாஹ்விடம் வைக்க வேண்டிய பாவ மன்னிப்பு கோரிக்கையை நபிகள் நாயகத்திடம் பாவ மன்னிப்பு கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடிய என்கிறார்கள். ஓ முக்கைதல் அசலாத், எங்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். கஃபிரு அன்னி துனூபி, மௌலிதை ஓதக்கூடிய ஒவ்வொருவரும் நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறார்கள், நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள் என்று வீட்டிலே அமர்ந்து கொண்டு, சபையிலே அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வை போன்று அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஓ முஸ்தஜீபு தஅவாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதிலளிக்க கூடியவர் என்று சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவன் என்ற தௌஹீதை உடைத்து அல்லாஹ்விற்கு நிகராக நபிகள் நாயகத்தை ஆக்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோய் நீக்கக்கூடிய நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நோய் நீக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்விற்கு இருப்பதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எவ்வித தொடர்பும் இல்லாமல் நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய நோயை நீக்குவானோ, அதுபோன்று நாம் மௌலிது ஓதினால் நபிகள் நாயகம் நோயை நீக்குவார்கள் என்று சொல்லி மௌலிது சபைகளில் உட்கார்ந்து அழைக்கிறார்கள். இப்படி ஏராளமான இணை வைப்பு வரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை நபிகள் நாயகத்திற்கு கொடுத்து விட்டான் என்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை, இறைவனுக்கு நிகரான ஆற்றலை முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு கொடுத்து விட்டார் என்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக இறைவனுடைய படைப்புகளை கொண்டு வந்து படைத்தவனுக்கு நிகராக சிருஷ்டிகளை படைத்தவனுக்கு நிகராக ஆக்கி நாங்கள் அந்த இறை தூதரை நேசிக்கிறோம், நல்லடியார்களை நேசிக்கிறோம் என்று சொல்வதினால் அந்த நேசம் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா, நரகத்திற்கு கொண்டு செல்லுமா? நிச்சயமாக அந்த நேசம் அவர்களை நிரந்தரமான நரகத்திற்கு தான் கொண்டு செல்லும். என்ன காரணம்? அது ஈமானிய அடிப்படையில் உள்ள நேசம் அல்ல. அது குர்ஆன் ஏகத்துவத்தின் அடிப்படையில் உள்ள நேசம் அல்ல. ஏகத்துவத்தின் அடிப்படையில் உள்ள நேசமாக இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கிவிட மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று, இறைவனாகவும் இறைவனுக்கு நிகராகவும் ஆக்கியதை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடியார் என்ற அளவில் வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அளவில் வைத்து சொல்லுங்கள். அப்படி என்றால் யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டார்களோ, நல்லடியார்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அந்த நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டார்களோ, இவர்களுடைய நேசம் ஒருபோதும் மறுமையில் அவர்களை காப்பாற்றாது. மாறாக அது அவர்களை இணை வைப்பு என்ற பாவத்திலே தள்ளி நிரந்தர நரகத்தில் உள்ளாக்கிவிடும். அதுபோன்றுதான் இன்றைக்கு நாங்கள் சஹாபாக்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே சஹாபாக்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ, நபி தோழர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ அந்த வரம்பை தாண்டி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ்வுடைய தூதரின் இடத்தை நபி தோழர்களுக்கு வழங்கி நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தவறான இணை வைப்பு கலாச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே திணிக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீதில் இணை வைப்பு எப்படி கலக்கும்? அந்த தௌஹீதில் நாம் சமரசம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செல்லக்கூடிய நிரந்தர நரகமாகிவிடும். நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை நேசிப்பதை போன்று வேறு யாரையும் நேசிக்க கூடாது. ஆனால் அதனுடைய எல்லை என்ன? அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிடலாமா? நபி தோழர்களை நேசிக்க வேண்டும். அதனுடைய எல்லை என்ன? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தௌதியை, அல்லாஹ்வுடைய இடத்தை, நபிகள் நாயகத்துடைய தௌதியை நாம் வழங்கி விடலாமா?
அப்படி வழங்குவதற்கு பெயர்தான் நேசம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நேசம் நம்மை குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஒரு தடவை ஷேக் அப்துல்லா ஜமாலி பேசும் பொழுது இந்த வஹாபிகள் சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு. என்னடா இது, நாம சலவாத்து நாம தொழும் போது அத்தகையாத சலவாத்து ஓதுகிறோம், வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லுகிறோம், நாம தனியாக இருக்கும்போது நபிகள் நாயகத்தின் மீது ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் நமக்கு 10 அருள் புரிகிறான், நபிகள் நாயகம் சொல்லித்தான் சலவாத்து இருக்குது, நாம எங்கடா சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னு சொன்னா அவங்க எதை சலவாத்து ஆக்குறாங்க, மௌலிதை சலவாத்து என்று ஆக்குகிறார்கள். அந்த மௌலிதை இவங்க எழுதி வைத்த அந்த கட்டுக்கதைகளை, பொய்களை, புழுகு மூட்டைகளை, இணை வைப்பு வாசகங்களை சலவாத் என்று ஆக்கிவிட்டு இந்த சலவாத்தை வஹாபிகள் நாம நஜாத்துக்காரங்க ஷிர்க் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமே, நாம ஓதக்கூடாதுன்னு சொல்றோமா, அதனால் இவர்கள் சலவாத்து சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி சில முட்டாள்தனமான வாதங்கள். இவர்கள் நபி தோழர்களை திட்டுகிறார்கள், நபி தோழர்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நபி தோழர்களை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறதோ அதில் ஒரு இம்மி அளவு கூட கூட்டாமலும் குறைக்காமலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழர்களை யாரையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவர்களை நாம் சொர்க்கவாசி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நபி மொழிகளில் நபி தோழர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய இடத்திற்கு கொண்டு வந்து விடக்கூடாது. இன்றைக்கு நவீன சலஃபி கொள்கை என்ற பெயரிலே அதைத்தான் ஒரு சில இளைஞர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன, இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் நேசர்கள் ஆக்கி பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது மட்டும்தான் மார்க்க சட்டம் இஸ்லாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள், தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள் அல்லாஹ் கூறுகின்றான். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் அநியாயக்காரர்கள். ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உமக்கு வகையாக அறிவிக்கப்படுவதை பற்றி பிடிப்பீராக என்று அல்லாஹ் சொல்லுமாறு கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க விஷயத்திலே ஒருபோதும் சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லா சஹாபாக்களும் எல்லா சஹாபி பெண்களும் தௌஹீத் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம் என்பதை, அந்த தௌஹீது கொள்கையை மிக சரியாக மிக நுணுக்கமாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஒரு நாள் பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார்கள். சஹாபி பெண்கள் ஒரு கூட்டமாக வருகிறார்கள். கூட்டமாக வந்து நபிகள் நாயகத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தஹபர் ரிஜாலு பி ஹதீஸிக், பெரும்பாலும் ஆண்கள் தான் உங்களுடைய பயான்களை, உங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கிறார்கள். பெண்களாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அடிக்கடி பள்ளிக்கு வர முடிவதில்லை. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அப்போ உங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு பெண்களாக எங்களுக்கு இல்லை. எனவே எங்களுக்கென்று ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி நிர்ணயம் செய்து, அந்த பெண்கள் நபிகள் நாயகத்திடம் கோரிக்கை வைக்கிறார்கள். எந்த அளவிற்கு மிக தெளிவாக அவர்கள் மார்க்கத்தை விளங்கி இருக்கிறார் என்பதை அந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை,
துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். பெண்களுடைய கோரிக்கை என்ன? இஸ்லாம் என்றால் என்னவென்பதை மிக சரியாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இஸ்லாம் என்பது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து அல்ல. யாராவது நபிகள் நாயகத்துடைய இஸ்லாம் நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து என்று சொன்னால் அவன் காஃபிர். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை சொல்லும் போது அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். மார்க்கமாக நபிகள் நாயகம் சொன்னதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தி. சஹாபாக்கள் இந்த கொள்கையை தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் பெண்கள் கூட நபிகள் நாயகத்திடம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்ததிலிருந்து எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி யுஅல்லிமுஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லாஹ், அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களிலிருந்து அந்த பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை இறை செய்தி மட்டும்தான், வஹி மட்டும்தான் இஸ்லாம். குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தி. நபிகள் நாயகத்துடைய பேச்சுக்கள் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தி. இந்த ரெண்டை தவிர வேறு ஏதாவது ஒன்றை ஒருவன் இஸ்லாத்துடைய அடிப்படை என்று உண்டாக்கினால் நிச்சயமாக அது தௌஹீதில் சமரசம் செய்வதாக ஆகிவிடும். தௌஹீதில் நாம் சமரசம் செய்தால் அது நம்மை இணை வைப்பில் கொண்டு போய் தள்ளிவிடும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் இங்கே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில வழிகேடர்கள் இருக்கிறார்கள். அந்த வழிகேடர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குவது கூடாதுன்னு சொல்றோம். அதான் நபிகள் நாயகத்தை இகழலாமா? அதுபோன்று சஹாபாக்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிடக் கூடாது, நபிகள் நாயகத்தை நிகராக ஆக்கிவிடக் கூடாது என்று சொல்லும் போது சில வழிகேடர்கள் நபிகள் நாயகம் சஹாபாக்களை அவதூறாக பேசிவிடுகிறார்கள். அதுவும் வழிகேடு, பயங்கரமான வழிகேடு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ததில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முழு பங்கு இருக்கிறது என்று வரலாற்றை திரித்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் ஆதாரமாக வைத்து ஒரு வழிகட்ட கூட்டம் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்கள் மீது அவதூறை பரப்புறது. ஏன்டா இப்படி அவதூறு பரப்புறீங்க? நபி தோழர்கள் மீது இல்லாத அபாண்டங்களை எல்லாம் ஏன் சுமத்துகிறீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு 3 நாள் அவங்களுடைய உடல் குப்பை கிடங்கில் கிடந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்க்காமல் இருந்தார், அவர்தான் அது காரணம் என்றெல்லாம் நபி தோழர்கள் மீது வெறுப்பை உமிழக்கூடிய வார்த்தைகள், விஷத்தை கக்கக்கூடிய வார்த்தைகள், நாம் நபி தோழர்கள் மீது வெறுப்பை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இன்னொரு வழிகட்ட கூட்டம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப நாம் இந்த ரெண்டிலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. நபி தோழர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாகவும் ஆக்கிவிடக் கூடாது. நபி தோழர்களை நாங்கள் பின்பற்றவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மீது அபாண்டம் பரப்பக்கூடிய கூட்டமாக மாறிவிடக் கூடாது. அப்ப இந்த இரண்டிற்கும் மத்தியில் சரியான பாதையில் நாம் செல்லும் பொழுதுதான் நாம் இம்மையிலும் வெற்றி பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு நபி தோழர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு குர்ஆனிலிருந்து ஒரு சான்றை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. எப்படி யூதர்கள் தௌராத்துடைய வசனங்களை தங்கள் நாவுகளால் திரித்தார்களோ அதுபோன்று திரிக்கக்கூடிய வேலைகளை எப்படி மதுகப்வாதிகள் மதுகப்பை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு நபிமொழிகளை திரித்தார்களோ, பல்வேறு வசனங்களை திரித்தார்களோ, தரீகாவாதிகள் தரீகாவை நியாயப்படுத்துவதற்காக ஏராளமான வசனங்களை திரித்தார்களோ, ஹதீஸ்களை திரித்தார்களோ, அதுபோன்று நவீன சலஃபி வழிகேடர்களும் ஏராளமான வசனங்களையும் ஹதீஸ்களையும் திரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வஹ்தத்துல் வஜூத்னு ஒரு கொள்கை இருக்குங்க. காண்பதெல்லாம் கடவுள், எல்லாமே கடவுள்னு ஒரு கொள்கை இருக்கு. சூஃபிகள் என்ற பெயரை தரீகாவாதிகள் வச்சிருக்கிறாங்க. மண்ணிலிருந்து உருவானவை எல்லாம் மண்ணாகத்தானே இருக்க முடியும் அவங்களுடைய வாதம். மண்ணிலிருந்து உருவானவை எல்லாம் மண்ணாகத்தான் இருக்க முடியும். தண்ணீரிலிருந்து உருவானவை தண்ணியாகத்தானே இருக்க முடியும். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அல்லாவிலிருந்து உருவானவை அல்லாவா தானே இருக்க முடியும் பாங்க முட்டாள்கள்.
நாம் என்ன அல்லாஹ்விலிருந்து உருவானவர்கள்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். மண்ணிலிருந்து உருவான பொருள் மண்ணாக இருக்க முடியும், அது உண்மைதான். அதனுடைய மூலமே மண்ணு. நம்முடைய மூலம் என்ன? அல்லாஹ்வா? அல்லாஹ் நம்மை படைத்தானா? அது நம்முடைய மூலம் அல்லாஹ்வா? அப்ப இந்த தரீகா வழி என்ன செய்வாங்க? நீ ஏன்பா எல்லாத்தையும் கடவுள்னு சொல்றீங்க? மண்ணிலிருந்து உருவானவை எல்லாம் மண்ணாக இருக்க முடியும், நீரிலிருந்து உருவானவை எல்லாம் நீராக இருக்க முடியும், ஹக்கிலிருந்து உருவானவை எல்லாம் ஹக்காக இருக்க முடியும். உட்கார்ந்து இருக்கிற கூமுட்டை புரியல்னு வச்சுக்கிடுங்க, அவங்க பயான் பண்ற சபையில, ஆமா சரிதானே, நாம் அல்லாஹ்விலிருந்து தானே உருவானோம். அல்லாஹ்விலிருந்து உருவானோம் என்றால் அல்லாஹ் நம்மை படைத்தான். நம்முடைய மூலம் அல்லாஹ்வா? அல்லாஹ் மண்ணை கொண்டு நம்மை படைத்தான், ஆதமை படைத்தான். ஆதமிலிருந்து இந்திரியத்தின் மூலமா உருவாகக்கூடியவளாக படைத்தான். படைத்தவனும் படைப்பிடங்களும் இணையாக முடியுமா? லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி தரீகாவாதிகள் வேத வசனங்களை திரிப்பார்களோ, மதுகபாதிகள் எப்படி வேத வசனங்களை திரித்தார்களோ, வேத வசனங்களில் ஹதீஸ்களை மாற்றினார்களோ, அதுபோன்று இந்த நவீனத்துவவாதிகளும் தங்களுடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக ஏராளமான இறை வசனங்களை திரிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள். அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு, என்னுடைய இந்த கொள்கை மிக பிழையானது, இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக நான் சொல்லி காட்டுகிறேன். முதலாவது ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், 4வது அத்தியாயம் 115வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், வமையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பதி மாத்த பையன் லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் மூமினின் வனுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம். எவர்கள் தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு, நேர்வழி என்றால் ஹுதா என்றால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி, குர்ஆன் சுன்னா தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்கிறான். இப்போ உதாரணமா ஒருவன் திருடிட்டான்னு வச்சுக்கிறீங்க, இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிறது, ஒருவன் திருடி விட்டான். திருடியதுக்கு குர்ஆனுடைய சட்டம் என்ன? குர்ஆனுடைய சட்டம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல, கால் தீனாருக்கு மேல திருடி இருந்தால் இஸ்லாமிய அரசாங்கம் அவனுடைய கையை வெட்ட வேண்டும். இது மார்க்கத்துடைய சட்டம். ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா திருடனுக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றும். இவன் ஒரு மூமின் இருக்கிறான், திருடி விட்டான், மாட்டிக்கொண்டான். மூமின் திருடுவானா இல்லையா? மூமின் ஷிர்க் வைக்க மாட்டான். சில நேரங்களில் ஷைத்தான் வழிகெடுத்து மூமினாக இருந்தாலும் திருடுவான். இப்ப அவனுக்கு அரசாங்கம் செய்து கையை வெட்டும் போது அவன் சொல்றான், நான் இதுக்கு இந்த சட்டத்துக்கு நான் உட்பட மாட்டேன், திருட்டு கூட்டம் நிரூபிக்கப்பட்டுடுச்சு, இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவன் இறை தூதருக்கு மாறு செய்து எத்தபி கைர சபீதில் மூமினின், மூமின்களுடைய பாதை வஹியை பின்பற்றுவது. கைர சபீதில் மூமினின், மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் இறை மறுப்பாளருடைய பாதை. இறை மறுப்பாளருடைய பாதை என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரிப்பது. அப்ப அவன் சொல்றான், நான் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறை மறுப்பாளருடைய சட்டம் தான் சரியா இருக்கு, அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று ஒருவன் சென்றால் அவனை செல்ல வழியிலேயே செல்ல விட்டு நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப தலாக்குடைய சட்டம் இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆன் சொன்னபடி தலாக்குடைய சட்டம் இருக்கு. இப்போ ஒரு கணவன் என்ன செய்கிறான்? மார்க்க சட்டப்படி ஒரு மனைவியை தலாக் செய்கிறான். முத்தலாக் அல்ல, குர்ஆன் சொன்ன சட்டப்படி ஒரு பெண்ணை தலாக் செய்கிறான். அது ஒரு பெண் என்ன செய்கிறாள்? கணவனை பிடிக்காத நேரத்திலே அவள் ஹுது முறைப்படி கணவனை பிரிகிறாள். இப்பொழுது ஒரு கணவன் மார்க்க சட்டப்படி ஒரு பெண்ணை தலாக் செய்யும் பொழுது அந்த பெண் சொல்கிறாள், நான் மார்க்கத்துடைய சட்டத்தில் கட்டுப்பட மாட்டேன். சரி, வேற என்னமா செய்ய போற? நான் எனக்கு அந்த கோர்ட்டு சட்டம் தான் எனக்கு சரியா இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு வழியை பின்பற்றினால் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம், அந்த வழியிலேயே செல்ல விட்டு அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹ் இத்தகைய மக்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதில் மூமின்களுடைய பாதை அல்லாது என்று சொன்னால் காஃபிருடைய பாதை, இறை தூதருக்கு மாறு செய்வது என்று சொன்னால் மார்க்க சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து மூமின்கள் அல்லாதவருடைய சட்டத்தை பெரிதாக கருதுவது. இதில் எங்கே இறை வஹி அல்லாததை நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ, அது எல்லோரும் கூடி குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு முடிவை ஒட்டுமொத்தமாக எடுத்துவிட்டால், அது குர்ஆன் சுன்னாவிலும் இல்லாவிட்டால் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ இந்த வசனத்தில் எங்கே ஆதாரம் இருக்கிறது? இது ஆதாரம் காட்டுறாங்க.
பார்த்தீர்களா, அல்லாஹ் மூமின்களுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்கிறான். மூமின்களுடைய பாதையில் செல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. மூமின்கள் அல்லாதவருடைய பாதையில் செல்பவனுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய பாதை என்பது அது குர்ஆன் சுன்னாதான். குர்ஆன் சுன்னாதான் மூமின்களுடைய பாதை. வமா கான லிமுமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால், தீர்ப்பளித்து விட்டால், அதிலே சுய விருப்பம் கொள்வது ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதியானதல்ல. ஈமான் இருந்தால் அப்படி செய்யவே மாட்டாங்க. ஈமான் இருந்தால் அப்படி செய்யவே மாட்டாங்க. அப்போ நம்முடைய ஒரு மூமினுடைய பாதை என்பது வஹி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது மட்டும்தான் ஈமான்தாரியுடைய பாதை. அப்ப இந்த வசனத்தில் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒன்றை சட்டமாகிவிட்டால் அது மார்க்கமாகிவிடும் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரம் என்ன செய்யாது, கிடையாது. அடுத்து சூரத்து தௌபாவில் 100வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். இந்த வசனத்தை விளங்குறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சஹாபாக்களை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்ல ரெண்டு பிரிவு இருந்தார்கள். ரெண்டு பேருமே நல்லவர்கள் தான். ஒரு பிரிவு என்ன, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக போர்க்களங்களிலே பங்கு கொண்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்த அடைக்கலம் கொடுத்த அன்சாரி சகாபாக்கள். இவர்கள் ஆரம்ப கால மக்கள். அடுத்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்கா வெற்றிக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 75வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயம் 10வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயம் 10வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கின்றான். 57வது வசனம் அத்தியாயம் 10வது வசனம் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல. உங்களில் மக்கா வெற்றிக்கு முன்பாக எவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தார்களோ, வ காத்தல யுத்தம் செய்தார்களோ, அவர்களும் உலாயிக அஅலமு தரஜத மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தலு. மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த மார்க்கத்திற்கு செலவு செய்தவர்களை விட, யுத்தம் செய்தவர்களை விட, மக்கா வெற்றிக்கு முன்பாக இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தவர்கள், யுத்தம் செய்தவர்கள் தான் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. இந்த இரண்டு பிரிவு சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் நல்லதை வாக்களிக்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீரா. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் மக்கா வெற்றிக்கு முன்பு இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தவர்கள், யுத்தம் செய்தவர்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றி இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தவர்கள், யுத்தம் செய்தவர்கள் என்று இரண்டாக சஹாபாக்களை அல்லாஹ் பிரிக்கிறான். இருவருமே நல்ல மக்கள் தான். ஆனால் ஆரம்பகால சஹாபாக்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 100வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். நன்மையான காரியங்கள். நன்மையான காரியம் என்று சொன்னால் மற்ற வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. இஸ்லாத்தை ஏற்பது, ஹிஜ்ரத் செய்வது, யுத்தம் செய்வது, செலவு செய்வது, இது போன்ற நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு பின் வந்தவர்கள், ஆரம்பகால சஹாபாக்களுக்கு பின் வந்தவர்கள். இந்த இரண்டு சாராரையும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரலு அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹார், அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க சோலைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அவீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆரம்பகால சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கு அடுத்து வந்த பிற்கால சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் அவருடைய இஹ்லாஸின் காரணமாக, ஈமானின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கம் என்பதை வாக்களிக்கின்றான். இது நபி தோழர்களின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வசனம். இந்த வசனத்தில்
இத்தபஅங்கிற வார்த்தை வருது பாருங்க. இத்தபஅங்கிற வார்த்தை வந்ததனால் இது சஹாபாக்களை பின்பற்றுவதைத்தான் சொல்கிறது என்று தவறான ஒரு வியாக்கியானம் கொடுத்து இணை வைப்பு கொள்கையை நோக்கி அழைப்பதை பார்க்கிறோம். குர்ஆன்ல வழிகேடர்களும் இப்படித்தான் வார்த்தைகளை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியாமல் ஷிர்க நோக்கி அழைப்பாங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலி இருக்காரா இல்லையா, ஷிர்கினுடைய தலைவர். இந்த தரீகா கூட்டங்கள் நீங்க ஏன்பா கபூர்ல போய் துவா செய்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யஹபுலிமை யஷாவு இனாசா வ யஹபுலிமை யஷாவ ஸுகூர் அவ் யுஸவ்விஜுகும் ஸுக்ரான வ இனாசா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான், தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கின்றான். வ யஜ்அலுமை யஷாவு அகீமா, தான் நாடியோரை குழந்தை பாக்கியம் மற்றோராக ஆக்குகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தான் பிள்ளைகளை நமக்கு அன்பளிப்பா தர்றான், ஆம்பளை பிள்ளையை தர்றான், பெண் குழந்தையை தர்றான்னு சொல்லுது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, நான் உனக்கு பரிசுத்தமான குழந்தையை அன்பளிப்பு தருவதற்காக வந்தேன். ஷிர்கியத்தான கூட்டத்துடைய வாதம் குர்ஆன் வழிபாட்டு வசனத்தை எப்படியெல்லாம் திரிக்கிறார்கள் பாருங்கள். எப்படி திரிக்கிறாங்க பாருங்கள். அல்லாஹ் குழந்தையை அன்பளிப்பு தருவதாக அந்த வசனம் சொல்கிறது, இங்கே ஜிப்ரீல் அன்பளிப்பு தருவதாக இந்த வசனம் சொல்கிறது. சரி, அவ அல்லாஹ்வும் அன்பளிப்பு தர்றான், அல்லாஹ் மூலம் ஜிப்ரீல் அன்பளிப்பு தர்றாரு, காரணம். அதனால் நாங்க காரணம் என்ற அடிப்படையில் ஜிப்ரீல்கிட்ட துவா கேட்கலாம். நபிகள் நாயகத்தை ஏன்டா துவா கேட்கிறீங்க? காரணம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகர் துவா கேட்கலாம். அவுலியாக்கள் ஏன்டா துவா கேட்கிறீங்க? காரணம் என்ற அடிப்படையில் அவுலியாக்கள் துவா கேட்கலாம். அல்லாஹ்க்கு நேர்ச்சி செய்யலாமா? நேர்ச்சி செய்யலாம். அவுலியாக்களை நேர்ச்சி செய்றீங்க, காரணம் என்ற அடிப்படையில் அவுலியாக்கு நேர்ச்சி செய்யலாம். அல்லாஹ்க்கு சஜிதா பண்ணலாமா? சஜிதா பண்ணலாம், அது வணக்கம். அவுலியாக்கு சஜிதா பண்ணலாமா? காரணம் என்ற அடிப்படையில் சஜிதா பண்ணலாம். இது யாருடைய வாதம் தெரியுமா? வழிகட்ட முஷ்ரிக்கினுடைய வாதம். மௌலிது விவாதத்தில் அதான் வச்சாங்க. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறான் வருது, இன்னொரு இடத்துல ஜிப்ரீல் அன்பளிப்பு செய்கிறான் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை அதிகாரம் உடையவனுக்கும் சொல்வார்கள், பணியாளனுக்கும் சொல்வார்கள். வார்த்தையால் ஒன்றுபட்டு இருப்பதால் ரெண்டும் சமம் என்று விளங்கிவிட முடியாது. இப்ப சொல்றோம், அமைச்சர் ஒரு மருத்துவமனையை கட்டினார் அப்படின்னு சொல்றோம், கொத்தனார் மருத்துவமனையை கட்டினார் அப்படின்னு சொல்றோம். கட்டினார் என்பதை அமைச்சரோடும் சேர்க்கிறோம், கொத்தனாரோடும் சேர்க்கிறோம். அமைச்சர் மருத்துவமனையை கட்டினார்னா அமைச்சர் வந்து சாந்து குலைச்சாரு, கம்பி கட்டினாரு, சிமெண்ட் பூசினாரு, செங்கல் வச்சாருன்னு அர்த்தம். அமைச்சர் மருத்துவமனையை கட்டினார்னா உத்தரவு போட்டார், பணத்தை ஒதுக்கினார், அவர் அதிகாரம் பெற்றவர். கொத்தனார் கட்டினார்னா அவர் இடப்பட்ட வேலையை செய்தார், அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதை விட இன்னும் யோசிச்சு பாருங்க. தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கினார். ரேஷன் கடைக்காரர் 1000 ரூபாய் கொடுத்தாரு, ரேஷன் கடைக்காரர் வழங்கினாரு. வழங்கினார் என்பதை அமைச்சரோடு தொடர்புபடுத்தும் போது தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு பொம்பளைட்டா வந்து ஒவ்வொரு பெண்ணிடமா வந்து 1000 கொடுத்தான்னு அர்த்தமா? அவர் அதிகாரம் பெற்றவர், 1000 ரூபாய் கூட உத்தரவு போட்டார். ரேஷன் கடைக்காரர் பணியாளர், அவர் பணியை செய்தார். வார்த்தையில் வழங்கினார் என்று வருவதனால் இரண்டும் சமமாகி விடுமா? காரணம் என்பதனால் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை காரணத்துக்கு செய்ய முடியுமா? இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கறதுக்கு மைக்கு காரணமா இருக்குது. மைக்கே என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்க வேண்டும், மைக்கிட்ட துவா கேட்கலாமா? அல்லாஹ் நான் பேசுற பேச்ச எல்லாருக்கும் விளங்க வை. நான் பேசுற பேச்சு விளங்குறதுக்கு இந்த மைக்கு ஒரு காரணமா இருக்குது. மைக்கு என் பேச்சு எல்லாருக்கும் விளங்க வை, ஏன்னா இது காரணமா இருக்கிறது அல்லவா? சரி, நம்ம பூமியிலிருந்து நிறைய தானியங்கள் விளைஞ்சு வருது. அல்லாஹ் மழையின் மூலமாக தானியங்கள் விளைவதற்கு பூமியை காரணமாக ஆக்கியிருக்கிறான். சோறு கிடைக்கிறது. அல்லாஹ் பூமியே, பூமி தாயே, எனக்கு சோறு இல்லை, நீ தான் தரணும், பூமியிட துவா கேட்கலாமா? உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் கோடிக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது.
ஏசில இருந்து குளிர்ந்த காத்து வருது, அது அல்லாஹ் குளிர்ந்த காத்து கிடைப்பதை காரணமாக்கி இருக்கிறான். ஏசியே எனக்கு குளிர்ந்த காற்றை தான் சொல்லி வீட்டில் உட்கார்ந்துட்டு ஏசில துவா கேட்கலாமா? வீட்டில் சமையல் ஆக்கிறதுக்கு நம்ம வீட்டு கணவன் வீட்டுக்கு வர்றாரு, தாயோ மனைவியோ சமைச்சு வைக்கிறாங்க, அந்த ரிசுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்கள அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறான். அதனால பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு என்னுடைய மனைவியே எனக்கு ரிசுக்கு தான் கேட்கலாமா? எவ்வளவு முட்டாள்கள் பாருங்க. இந்த முட்டாள்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் எதை வைத்து மக்களை வழிகெடுக்கிறார்கள்? குர்ஆனுடைய வசனங்கள் தான். அங்க அல்லாஹ் அன்பளிப்பு செஞ்சான், இங்க அல்லாஹ் அன்பளிப்பு செஞ்சான். நேர்வழி காட்டுதல் இருக்கு பாருங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு நேர்வழியை சொல்லுதல். இப்ப நாம சொல்றோம் வஹியை மட்டும் பின்பற்றுங்க, இது நேர்வழியை சொல்லுதல், இது நேர்வழி காட்டுதல் தான். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லுதல். நமக்கு நேர்வழி காட்டுறவனும் அல்லாஹ், உள்ளத்தை நேர்வழி கொண்டு செல்றவனும் அல்லாஹ். நபிகள் நாயகம் நேர்வழியை சொல்ல முடியுமே தவிர உள்ளத்தை நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் நாடியோருக்கு நேர்வழி காட்ட முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் நினைச்ச ஆளுகெல்லாம் உள்ளத்தை இஸ்லாத்தை பின்பற்றுமா செய்ய முடியாது. இதே வார்த்தை இன்னக லா தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர் என்று வருகிறது. இங்க என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் எல்லாருடைய உள்ளத்தை மாத்துறாங்கன்னு அர்த்தமா? தர்கா வழிகேட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த வசனம் எடுத்துட பார்த்தீர்களா? நபிகள் நாயகத்தால் நேர்வழி காட்ட முடியாது என்று வஹாபிகள் சொல்கிறார்கள். அப்ப அதான் சரியான கொள்கை. யாருடைய உள்ளத்தையும் நேர்வழியை கொண்டு போய் சேர்க்க முடியாது நாம சொல்றோம். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னக லா தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர். அதற்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் உள்ளத்தை மாத்துவாங்கன்னு அர்த்தமா? நபிகள் நாயகம் நேர்வழியை சொல்வாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இத்தபா என்றால் அதில் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று பின்பற்றினான் என்ற அர்த்தம், இன்னொன்று பின் தொடர்தல் என்ற அர்த்தம். அல்லாஹ்வை மட்டும், அல்லாஹ்வுடைய இறை செய்தியை மட்டும் பின்பற்ற வேண்டும். இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லது இன்னொரு அர்த்தத்தில் பின்பற்றுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்த தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை சத்தியமாக இருப்பதினால் நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள். நான் சொன்னதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக, குர்ஆன் வசனம் ஹதீஸ் ஆதாரம் அடிப்படையில் சொன்னதற்காக நீங்கள் அதை பின்பற்றுதல் என்று சொன்னால் அது பிழை அல்ல. ஆனால் இதே அர்த்தத்தில் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி எப்படி பின்பற்ற வேண்டுமோ அதே அர்த்தத்தில் இந்த வசனம் சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறது என்று ஒரு சாரார் விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த விளக்கம் உண்மையிலேயே இணை கற்பிக்கக்கூடிய விளக்கம், அல்லாஹ்வோடு படைப்பினங்களை ஷிர்க் வைக்கக்கூடிய விளக்கம். அல்லாஹ் கேட்கிறான், நாம கேட்கிறோம், அல்லாஹ் பார்க்கிறான், நாம பார்க்கிறோம், ரெண்டும் சமமாயிர முடியுமா? அப்போ ஒரு வார்த்தை அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்டால் அது என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை படைப்பினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அது என்ன பொருள் என்பதை சிந்திக்காத கூட்டமாக இன்றைக்கு நவீன சலஃபு கொள்கை என்ற பெயரிலே இந்த வழிகேடர்கள் ஏராளமான குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை தங்களுடைய நாவுகளால் திரிப்பதை பார்க்கிறோம். தவறான பொருள் கற்பிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் இத்தபஅ ஜனாஸத முஸ்லிமீன், யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை இத்திபா செய்கிறான். இதே வார்த்தை தான். ஜனாசாவை இத்திபா பண்ண என்ன? ஜனாசாவுக்கு பின்னாடி போறது. ஜனாசாவை பின்பற்றுதல் என்றால் என்ன? ஜனாசாவுக்கு பின்னாடி போறது. குர்ஆன் அல்லாஹ் பின் தொடர்தல், பின்னாடி வருதல் என்ற அர்த்தத்தில் பல இடங்களில் இத்தபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின், அவருடைய சந்ததிகளும் இறை நம்பிக்கையில் அவர்களை பின் தொடர்ந்தால், பின்பற்றினால் என்று சொன்னால் கூட பின்னால் அவங்களை பின்னாடி அதே கொள்கையை அவர்கள் பின்பற்றினால். அப்ப இத்தபஅங்கிற வார்த்தை பின்தொடர்தல், அதே வழியில் செல்தல் என்ற அர்த்தத்தில் குர்ஆனிலும் வந்திருக்கிறது, ஹதீஸிலும் வந்திருக்கிறது. ஒருவனுடைய ஒரு கருத்தை மார்க்கமாக பின்பற்றுவது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கருத்து மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது,
ஆரம்ப கால சகாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த பிற்கால சகாபாக்கள் நன்மையான விஷயங்களில் 2 சகாபாக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இந்த வசனத்தை நாவுகளால் திரித்து இத்தப என்ற என்ன தெரியுமா, அல்லாஹ் பின்பற்ற சொல்லிவிட்டான். அப்படி என்றால் இந்த வசனம் நபிகள் நாயகத்திற்கு தான் இறங்கியது. நபிகள் நாயகம் யாரை பின்பற்றினார்கள்? சஹாபாக்களை இன்னொரு சஹாபியை பின்பற்றவில்லையே. இப்படி நூற்றுக்கணக்கான ஏராளமான வசனங்களுக்கு தவறான பொருள் கொடுத்து திரிக்கக்கூடிய வேலையை இந்த வழிகட்ட கூட்டத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரு சில விஷயங்களுக்கு தான் உங்களிடம் விளக்கம் சொல்லி இருக்கின்றேன். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க ஒரு வாதம் வைப்பாங்க, அதை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன வாதம் வைப்பாங்க? தௌஹீத் ஜமாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை விட சஹாபாக்கள் சிறந்தவர்கள் அப்படிம்பாங்க. இது தப்பான வாதம். தௌஹீத் ஜமாத் சொல்வதை ஏற்க வேண்டும் நாம் சொல்லவே இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? நாம் மார்க்க சட்டமாக எதை சொன்னாலும் குர்ஆனை அடிப்படை வைத்து ஹதீஸை அடிப்படையாக வைத்து பேசுங்கள். ஒரு நபி தோழருடைய கருத்தை சொல்றீங்களா, அந்த நபி தோழருடைய கருத்து இந்த வசனம் அடிப்படையில் சரி, இந்த ஹதீஸ் அடிப்படையில் சரி, அதனால் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு இமாமுடைய கருத்தை சொல்றீங்களா, இந்த வசனம் அடிப்படையில் இந்த ஹதீஸ் அடிப்படையில் இந்த இமாம் சொல்லி இருக்கிறார், அதனால் சரி என்று சொல்லுங்கள். குர்ஆன் ஆயத்துக்கும் மாற்றமா இருக்கும், ஹதீஸுக்கும் மாற்றமா இருக்கும். அதனால நபி தோழர் சொல்லிவிட்டால் அதுதான் சரி என்றால் அது வழிகேடு. அது நாம் அல்லாஹ்வுடைய இடத்தை கொடுப்பது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு. முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் மொழிபெயர்ப்பாங்க, முடிச்சுகளில் ஊதக்கூடியவற்றின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வசனம் நம்ம ஹதீஸை தேடி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஹதீஸும் விளக்கம் கிடைக்குது. நாம தூங்கும் போது ஷைத்தான் 3 முடிச்சு போடுறான். அலைக்க லைலும் தவில், தூங்குங்கிறான். நாம் முழித்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஒது செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுது விட்டால் 3வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இந்த வசனத்திற்கு இந்த ஹதீஸ் விளக்கம் நாம சொல்றோம். இவங்க என்ன செய்வாங்க? இல்ல இல்ல, இது சூனிய காரிகளை குறிக்கிறது. அப்படியா? எங்க ஹதீஸ்ல எங்க இருக்கு? ஹதீஸ்ல இல்ல. குர்ஆன்ல எங்க இருக்கு? குர்ஆன்ல இல்ல. வேற எங்கப்பா இருக்குது? ஒரு சஹாபி சொல்லி இருக்கிறார், அதனால் அந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம். ஏன் நபிகள் நாயகத்துடைய விளக்கம் உனக்கு போதுமானதாக இல்லையா? நபிகள் நாயகம் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களே, அந்த விளக்கம் போதுமானதாக இல்லையா? இப்படி ஏராளமான விஷயங்களில் நபிகள் நாயகம் சொன்ன விளக்கம் இருக்கும் பொழுது அந்த விளக்கத்தை போதுமாக்கி கொள்ளாமல் மனித கருத்துக்களை குர்ஆனுக்கு விளக்கமாக ஆக்கும் போது அங்கே வழிகேடு வருகிறது. தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்? குர்ஆனுடைய விளக்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பெற வேண்டும். குர்ஆனை படிங்கள். ஒவ்வொரு வசனத்துடைய விளக்கத்தையும் இன்னொரு வசனம் தெளிவுபடுத்தும், ஹதீஸ்கள் தெளிவுபடுத்தும். ஹதீஸ்களை நாம் படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது குர்ஆனுடைய ஞானத்தை தந்து கொண்டே இருக்கும். ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை இன்னொரு ஹதீஸ் தெளிவுபடுத்தும், குர்ஆனுடைய வசனம் தெளிவுபடுத்தும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பெண்களை தொட்டால், பெண்களை தீண்டினால், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தைமம் செய்து கொள்ளுங்கள். தீண்டினால் என்பது 2 அர்த்தம். ஒன்று இப்படி தொட்டாலும் தீண்டுறது தான். ஒரு கூட்டம் அதே அர்த்தமா கொடுத்து பெத்த தாயை தொட்டாலும் ஒழு முடிஞ்சிருங்கிறாங்க. ஹதீஸை தேடி பார்க்கிறோம். ஹதீஸ் சொல்கிறது, நபிகள் நாயகம் தொழும் பொழுது ஆயிஷாவுடைய காலில் குத்துவார்கள். தொழுது கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணை தொடுவதனால் ஒழு முறியும் என்றால் நபிகள் நாயகம் தொடும் போது ஒழு முறிந்திருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் தொழும்போது கையை வச்சு தொழாவுவாங்க. ஆயிஷாவுடைய கால் ஆயிஷாவுடைய கை ரசூலுல்லாஹ்வுடைய கால் மீது பட்டது. ஒரு பெண்ணுடைய கை பட்டுவிட்டால் ஒது முறிந்து விடும் என்றால் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும் பொழுதே ஆயிஷாவுடைய கை பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பெண்களை தொட்டால் என்பது தொடுவதை குறிக்காது. அல்லாஹ் இலக்கியமாக தாம்பத்தியத்தை சொல்லி காட்டுகிறான் என்று புரிவதுதான் குர்ஆனை ஹதீஸை வைத்து புரிவது. மலை தொழுகையில ரசூலுல்லாஹ் மேதாடையை மாற்றி போட்டார்கள். பெண்கள் மேதாடையை மாற்றி போடாம கேள்வி வருது. அப்ப பெண்களுக்கு தலைப்பகுதி அவுரத்து ஹதீஸ்ல பொதுவா தான் வருது. பொதுவா வந்தா பெண்களையும் உள்ளடக்கும். பெண்களை உள்ளடக்கமா அடக்காதா? பெண்கள் தலைப்பகுதி அவர்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதி. எனவே இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்பதை குர்ஆன் வசனங்களை வைத்து சொல்கிறோம். முந்தைய இமாம்கள் ஹதீஸ் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த விளக்கத்தை சொல்லி இருந்தால் அதை எடுத்து காட்டுகிறோம். இது இமாமை பின்பற்றுவதா? பின்பற்றுவதல்ல.
அவர்கள் சொன்ன பதில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறது. சஹாபாக்கள் சொன்ன பதில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருப்பதால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹதீஸ்ல ஒரு சட்டம் இருக்கும், 2 பேர் சேர்ந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று இருக்கும். இவன் சொல்லுவான் 2வது ஜமாத் நடத்தக்கூடாதும்பான். இந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்த? முன்வாழ்ந்த இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சேர்ந்து தொழுவது சிறப்புன்னு சொன்னா எப்பொழுது சேர்ந்து தொழுதால் என்ன? முதல் ஜமாத்துக்கு மதிப்பில்லாமல் போயிடும். முதல் ஜமாத்துக்கு வந்தால் அதிக மதிப்பு, அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தகுந்த காரணங்களால் ஒருவனுக்கு தாமதமாகிவிட்டது, தாமதமாக வந்தவர்கள் சேர்ந்து தொழக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? அப்ப அன்பிற்குரிய இப்படி ஏராளமான சட்டங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி இருப்பார்கள், இவர் அதற்கு மாற்றமாக தீர்ப்பு சொல்வார்கள். ஏனப்பா இப்படி தீர்ப்பு சொல்கிறீர்கள்? சஹாபாக்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சுன்னாவிலிருந்து உள்ள புரிதல் என்னவாயிற்று? குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து என்னவாயிற்று? இந்த வழிகேட்டில் ஒரு போய் விழுந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வஹியை தவிர, குர்ஆன் சுன்னாவை தவிர மனித கருத்துக்கள் மார்க்கம் என்ற கருத்து ஒருவன் விழுந்து விட்டால் அவன் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இறங்குறது ரொம்ப காலமாக அது இணை வைப்பு வரை கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே வஹி மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம். நாம் எல்லாரும் குர்ஆன் சுன்னாவை நேரடியாக பறித்து புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் எல்லோரும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற முடியும். அதை படித்த மக்களிடம் குர்ஆன் சுன்னா மட்டும் மார்க்கம் என்ற அறிந்த மக்களிடம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் பதில்களை பெறும் பொழுது நாம எங்கேனாலும் இருந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த கருத்தை சொன்னாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறதா என்று பாருங்கள். தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று அல்ல. எந்த ஜமாத்தினாலும் ஒருத்தர் இருக்கலாம், அது சரியா வழிகாட்ட நாளைக்கு அல்லாஹ்ட்ட அவன் தப்பிக்கலாம், தப்பா வழிகாட்டினா அவன் நரகத்துக்கு போறான். யாருடைய உள்ளத்துக்கு நாம கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் எந்த கருத்தை சொன்னாலும் குர்ஆன் வசனப்படி இந்த கருத்து சரி, ஹதீஸ் படி இந்த கருத்து சரி, இந்த சஹாபி சொன்னது இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த ஹதீஸின் அடிப்படையில் சரியானது, இந்த இமாம் சொன்னது இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த ஹதீஸின் அடிப்படையில் சரியானது என்ற வஹியை பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு வந்துவிட்டால் அது நாம் தவறாக முடிவெடுத்தால் கூட, குர்ஆன் வசனம் தப்பா விளங்கி நாம முடிவெடுத்தால் கூட நம்முடைய இஹ்லாஸ் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இல்லை, அல்லாஹ்வை தவிர மனித கருத்துக்களும் மார்க்கமாகும் என்ற வழிகேட்டிற்கு சென்று விட்டால் அது நம்மை இணை வைப்பில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வழிகேட்டிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பான என்று கூறி என்னுடைய இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.